வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிலவேம்பு கஷாயம் பற்றி பார்க்கலாம். நிலவேம்பு கஷாயம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, சளி, இரும்பல், காய்ச்சல், மலேரியா, டெங்கு காய்ச்சல், அதே மாதிரி சிக்கன்குன்யா மாதிரியான நோய் பாதிப்போட தீவிரத்தை, அந்த அறிகுறிகளை படிப்படியாக கம்மி பண்ணுறதுக்கு நிலவேம்பு கஷாயம் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த நிலவேம்பு கஷாயம் எப்படி தயார் பண்ணணும், அதே சமயம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ இதை அளவு எடுக்கலான்றதை பற்றி போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிலவேம்பு கஷாயம் எப்படி தயார் பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ மில்லி இதை குடிக்கலான்றதை பற்றியும் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல நிலவேம்பு சூரணம் இல்லை நிலவேம்பு பொடின்னு நாட்டு மருந்து கடையில் ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிலவேம்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக 6 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இந்த 6 மூலப்பொருட்களை கொண்டு தான் நிலவேம்பு கஷாயம் பொடி தயார் பண்ணுறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக வெட்டி வேறு, விலாமிச்சை வேர் அப்படின்னு சொல்லுவோம், கூடவே சுக்கு, போதுமான அளவு கோரைக்கிழங்கு, பற்பட்டகம், இது கூடவே கொஞ்சமாக சந்தனம், இது எல்லாமே ஒன்று சேர்த்து கொண்டு வந்திருக்க ஒரு கலவை தான் நிலவேம்பு சூரணம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நிலவேம்பு கஷாயம் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நிலவேம்பு பொடி உங்கள் வீட்டில் வாங்கி வைத்துக்கோங்க. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக மழை காலத்தில் பருவகால மாற்றத்தால் சளி, இரும்பல், காய்ச்சல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இல்லையா. மழை காலத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய முக்கியமான ஆயுர்வேதா சித்த மருந்தில் நிலவேம்பு சூரணம் அப்படின்றது ஒன்றா இருக்குது. 1 டீஸ்பூன் அளவு இந்த சூரணம் பொடி எடுத்துக்கோங்க. இதை 100 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். 100 மில்லி தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 30 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. 30 மில்லி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சூடார விட்டுருங்க. ரொம்ப சூடார வேண்டாம், ஏன்னா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இதை குடித்தாதான் இதோட பெனிஃபிட் நம்ம உடலுக்கு முழுமையாக போய் சேரும். ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததும் வடிகட்டி இதை வெதுவெதுப்பான சூட்டில் 30 மில்லி காலை உணவுக்கு 30 நிமிஷம் முன்னாடி குடிச்சிடணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இதை நீங்கள் தயார் பண்ணி திரும்பவும், அதாவது காலையில் செய்து வைத்து மீதி எடுத்து நீங்கள் இரவு நேரத்தில் குடிக்காதீங்க. காலையில் 100 மில்லி தண்ணியை 30 மில்லியாக குறைந்து வர வரைக்கும் கொதிக்க வைத்து 30 மில்லி கஷாயம் காலை உணவுக்கு 30 நிமிஷம் முன்னாடி குடிச்சிருங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூனை 100 மில்லி தண்ணி சேர்த்து இரவு நேரத்தில் கொதிக்க வைத்து மறுபடியும் இதை 30 மில்லியாக குறைந்து வந்ததும் இரவு உணவுக்கு 30 நிமிஷம் முன்னாடி இதை குடிச்சிடணும். காலை உணவுக்கு முன்னாடி 30 மில்லி, இரவு உணவுக்கு முன்னாடி 30 மில்லி ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரம் தயார் பண்ணி குடித்தாதான் இதோட பெனிஃபிட் உங்களுக்கு முழுமையாக போய் சேரும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 60 மில்லி 30 மில்லியாக டிவைட் பண்ணி 2 வேளைக்கு நீங்கள் குடிச்சிடலாம். ஒரு 4-5 நாட்கள் குடித்தீங்க அப்படின்னாலே சளி, இருமல், காய்ச்சல் பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக உங்கள் நுரையீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யும். நுரையீரல் உறுப்பை நல்லா வலுவடைய செய்யும். அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். அதுலேயும் இந்த மழை காலத்தில் அதிகமாக இருக்கும் இல்லையா, மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமத்தை கூட பார்த்திங்கன்னா சீக்கிரமே அந்த கஷ்டத்தை படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் நிலவேம்பு கஷாயத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக இந்த நிலவேம்பு கஷாயம் அப்படின்றது நுரையீரலை பலப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, கல்லீரல், இதயம், கணையம் உறுப்பு, இது மாதிரி ஏகப்பட்ட உடல் உறுப்புகளையும் பலப்படுத்தும். இப்போ சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குது, நம்ம 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 மில்லி கொடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி. அதுவே 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வளோ அளவு கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இதே 100 மில்லிக்கு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இந்த பொடியை நல்லா கொதிக்க வைங்க. 100 மில்லி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 10 மில்லி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். 10 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இதை குழந்தைகளுக்கு காலையில் 10 மில்லி, அதே மாதிரி இரவு நேரத்தில் இதை ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி இரவு நேரத்தில் இரவு உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி 10 மில்லி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு 4-5 நாட்கள் வரைக்கும். அதுவே 3-5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா 5 மில்லி அப்படின்றதே போதுமான அளவாக இருக்கும். ஒரு வேளைக்கு ஒரு குழந்தைக்கு நான் சொல்கிறேன், 5 மில்லி காலை உணவுக்கு முன்னாடி கொடுத்துடலாம். கணையம் உறுப்பு, இதயம் உறுப்பு, கல்லீரல் உறுப்பு, இந்த 3 உடல் உறுப்புகளை கூட பார்த்திங்கன்னா தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனாலேயே பார்த்தா நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க முடியும். ஒருவேளை நீரிழிவு நோய் பாதிப்பு உங்களை யாருக்காவது இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த நிலவேம்பு சூரண கஷாயம் ஒரு 60 நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்தீங்க அப்படின்னா கூட உங்கள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பராமரிக்க முடியும். ஒரு சில டயபெட்டிக்
மாத்திரைகளில் பார்த்தீங்கன்னா கூட ஆயுர்வேதா சித்தா மருத்துவத்தில் ஒரு சில மாத்திரைகளில் நிலவேம்பு அப்படின்றது முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். டயபெட்டிஸ் டேப்லெட்டில் சொல்கிறேன். அந்த அளவுக்கு உங்கள் ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா நிலவேம்புலேயும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் மாரடைப்பு ஏற்படாமல் தடுத்து இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதயத்தோட தசைகளை வலுவடைய செய்யும். முதல் விஷயம், இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். ரெண்டாவது, மூணாவது ரொம்ப முக்கியமானது, கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும். இதய துடிப்பையும் சீராக வைக்கும். இதனாலேயே பார்த்தா மாரடைப்பு அத்திரோஸ்க்ளிரோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதயத்தை நல்லா பலமடைய செய்யறதுக்கு நிலவேம்பு கஷாயம் அப்படின்றதும் ரொம்பவே பயன் தரும். மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட தொடர்ச்சியாக எடுக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். அதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இதில் ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் குணங்கள் அப்படின்றது அதிக அளவில் இருக்கிறதால கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பையும் நல்லா பலப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட லிவர் சிர்ஹோசிஸ், மஞ்சள் காமாலை அப்படின்ற ஜாண்டிஸ் நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். ஒருவேளை மஞ்சள் காமாலை பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க ஒரு 30 நாட்கள் காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி ஒரு 30 மில்லி தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வர்றதால பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் பாதிப்போட தீவிரம் படிப்படியாக கம்மியாகிறதும் நாளடைவில் நல்லாவே தெரியும். இதோட மட்டும் இல்லை, இந்த நிலவேம்பு கஷாயம் அப்படின்றது ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருந்து இதனால் மூட்டு பகுதியில் வலி இருக்குது, இல்லை கூடவே சேர்ந்து மூட்டுகளில் வீக்கமும் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வலி வீக்கம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா நிலவேம்பு கஷாயத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் இதில் அதிகமாக இருக்கிறதால வலி ப்ளஸ் வீக்கம் ரெண்டுத்தையுமே கம்மி பண்ணிவிடும். ஒரு சிலருக்கு பொதுவாகவே கை கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ரொம்ப சிலருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு வலியும் அதிகமாக இருக்கும் இல்லையா. எந்தவித எலும்பு வலி, தசை வலியையும் சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா நிலவேம்பு கஷாயத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது, வலி இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்றவங்களாம் தொடர்ச்சியாக ஒரு 45 நாட்கள் வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த நிலவேம்பு கஷாயம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வர்றதால வலி, வீக்கம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ண முடியும். அதே சமயம் நம்ம ரத்தத்தையும் சுத்தப்படுத்திடும். ரத்தம் சுத்தமாயிடுச்சு, இயற்கையாகவே நமக்கு பிளட்டு பியூரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னாலே ஒரு சில சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி, அதாவது சொரியாசிஸ், எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ், சொறி, சிரங்கு, படை, தேமல் இது மாதிரியான சருமம் சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் புண்ணு இருக்குது, வாய் புண்ணு இருக்குது, நாக்கு புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆற்றுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த நிலவேம்பில் சந்தனம் இது எல்லாமே சேர்த்துருக்காங்க இல்லையா. இது வாய்ப்புண், வயிற்றுப்புண் இது எல்லாத்தையும் இயற்கையாகவே ஆற்றக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக இந்த நிலவேம்பு கஷாயம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தி அடிக்கடி வரக்கூடிய நோய் தொற்று பாதிப்புலாம் வரக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும். இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நிலவேம்பு கஷாயம் ஒரு 30 மில்லி ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வந்தால் கூட பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பும் அதிகமாகும். ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். மாரடைப்பு, புற்றுநோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதனால் நிலவேம்பு கஷாயம் தொடர்ச்சியாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் சளி, இருமல், காய்ச்சல் இருக்குது அப்படின்றவங்க ஒரு 4 இல்லை 5 நாட்கள் எடுத்துக்கலாம். ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது இல்லை டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்க 45 நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 60 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். 60 நாட்களை தாண்டி இந்த கஷாயம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது தான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதுவே நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு 30 மில்லி தொடர்ச்சியாக எடுக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வர்றதாலையும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு நிலவேம்பு கஷாயம் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.